ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஒரு சூப்பரான மசாலா டீ, அதுவும் பேக்கரி ஸ்டைலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மசாலா டீ ப்ரிப்பரேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுடர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் பட்டையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, அடுத்து 1 ஸ்பூன் போல் சோம்பு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் மிளகு, ஒரு ஜாதிக்காயை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க பாதியாக. அதுக்கடுத்து ஒரு துண்டு சுக்கு, அதாவது காஞ்ச இஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சுக்குவை இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. இதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வறுக்கும்போது தான் அதோடய ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா 100 கிராம் டீ தூளுக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் இது இருக்குது. இப்போ நீங்கள் டீ தூளோட ஃபுல்லாக அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணியும் நம்ம டீ போடும்போதெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தனியாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டீ போடும்போது தனியாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டிகாஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எப்பயுமே டிகாஷன் தனியாகவும் பால் தனியாகவும் சேர்த்து நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டிகாஷன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சா அந்த பவுடரை ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக அந்த டிகாஷனில் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கணும். நம்ம சேர்க்கக்கூடிய பால் வந்து நல்லா கெட்டி பாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேக்கரியில் குடிக்கிற மாதிரியே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போது பால் சேர்த்ததுக்கப்புறமும் பாலும் டிகாஷனும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அந்த டிகாஷனும் அந்த பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி வரணும். டிகாஷனும் பாலும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம டீயை அப்படியே விடக்கூடாது, இல்லைன்னா டீ வந்து ரொம்ப கசந்து போயிடும். நம்ம வடித்து வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ நம்ம சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு சர்க்கரை நம்மளுக்கு அளவாக சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த மசாலா டீ ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.